இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த 5ஆம் நாளின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கடந்த 4 நாட்களாக இந்த புதிய மாதத்திலே, புதிய ஆண்டிலே தேவன் நம்மை எப்படியெல்லாம் பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5ஆம் நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மை எவ்வாறாக பயன்படுத்த விரும்புகின்றார்? வாசலாக பயன்படுத்த விரும்புகின்றார். பொதுவாக நம்ம வீடு கட்டுறப்ப பாருங்கள், ஒவ்வொரு ரூம்ஸ் எல்லாம் கட்டுவோம் இல்லையா? ஒவ்வொரு ரூம் கட்டும்போதும் அதுக்கு ஒரு வாசல் இருக்கும். அதுமாதிரி காம்பவுண்ட் வால் கட்டும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கெயிட், வாசல் கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். கெயிட், வாசல் இல்லாத வீடுகளே இல்லை, ரூம்ஸே இல்லை. எல்லா வீட்லேயும் நம்ம வாசல் இல்லாமல் நம்ம கட்ட மாட்டோம்ல. அப்போ அப்படி ஒரு வாசலாக இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகின்றார். இந்த வாசல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த வீட்டினுள் பிரவேசிப்பதற்காக நம்ம ஒரு வாசலை பயன்படுத்துகின்றோம் இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் காம்பவுண்ட் சோர் போட்டு அதில் கெயிட் போட்டிருந்தாங்கன்னா அந்த கெயிட் வழியாகத்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்படியே வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்க வீட்டு டோர் அவங்க திறந்தா தான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே நுழையணும்னு சொன்னால் ஒரு வாசல் கண்டிப்பாக அவசியம். வாசல் இல்லாமல் ஒரு வீடுமே என்ன செய்யாது, இருக்காது. இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் அப்படியே வாசலாக பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வாசல் பாருங்கள், எப்படி வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு அந்த வாசல் பயன்படுகிறதோ அதை போல ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கும்படியாக நம்மை ஒரு வாசலாக, ஒரு வழி வாய்க்காலாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, அவர் நானே வாசல்னு சொல்றாரு. அவர் மூலமாக பரலோக ராஜ்யத்தை அடைந்த மனிதர்கள் நிறைய பேர் உண்டு இல்லையா? அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் கை கொண்டு அவருடைய கற்பனையின்படி நடந்து பரலோக ராஜ்யத்தை அடைந்த மனிதர்கள் அநேக பேர் உண்டு. கடைசி நேரத்தில் அந்த கள்ளன் கூட என்ன, ஆண்டோடைய பரலோக ராஜ்யத்தில் பரதீசி வாழ்வை அவர் மூலமாகவே பெற்றுக்கொண்டான் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் அதே வாசலாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அநேக ஆத்துமாக்களை, அநேக மனிதர்களை அவருக்கென்று இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையுமே வாசலாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இப்போது ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியாக நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தான், அவருடைய சீடர்களாகிய நம்மைத்தான் அவர் வாசலாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்காக அவர் நம்மையே வாசலாக பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று மக்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஒரு வாசலாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நான் வாசலாக பயன்பட வேண்டும், அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை சேர்க்கின்ற ஒரு வாசலாக இந்த புதிய ஆண்டிலே நீங்க என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்மை வாசலாக பயன்படுத்த முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய பேச்சு திறமையினால, என்னுடைய பண பலத்தினால, என்னுடைய அழகினால, அல்லது என்னுடைய காரியங்களின் நன்மை, என்னுடைய உறவினர்களால், என்னுடைய சொந்த பந்தங்களால் எனக்கு பெரிய பெரிய மனிதர்கள் பழக்கங்கள் இருக்கிறதால நான் எப்படியாவது நான் இதை சாதித்து விடுவேன், அதை சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிறதை விட தேவன் நம்மை வாசலாக பயன்படுத்த நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஆண்டவருக்கென்று ஒரு ஒளி விட்டு பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் பயன்படுத்த முடியும். அவருக்கென்று நாமும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க நாம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அநேகரை அவருடைய வாசலாக பயன்படுத்தினார். நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? பேதுருவை ஆண்டவர் அவருடைய வாசலாக பயன்படுத்தினார். பவுலை ஆண்டவர் அவருடைய வாசலாக பயன்படுத்தினார். யோவானை அவருடைய வாசலாக பயன்படுத்தினார். இவர்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரண்டை சேரும்படியான ஒரு வாசலாக தேவன் பயன்படுத்தினார் என்று சொன்னால், இந்த காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒரு வாசலாக தேவன் பயன்படுத்த விரும்புகின்றார். பாருங்க, எரேமியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம், யூதாவின் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது என்று சொல்லி.
பாருங்கள், ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்க்கலாம், எனக்கு எந்த பலமே இல்லை ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வதற்கு அல்லது ஆண்டவரை பற்றி எடுத்து கூறுவதற்கு நான் வாக்கு வல்லவன் அல்ல. அன்றைக்கு மோசே சொன்னது போல எனக்கு அப்படிப்பட்ட திறமைகள்லாம் என்னிடத்துல இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாசல்கள் பலனற்று கிடந்தாலும் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி. இந்த புதிய ஆண்டிலே ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் இந்த புதிய மாதத்திலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பலனற்றவர்களாக இருந்தாலும் கூட உங்களை நான் பலப்படுத்துகிறேன். உன்னுடைய வாசல்கள் பலனற்றதாக, உன்னுடைய நிலைக்கால்கள் பலனற்றதாக இருந்தாலும் கூட நான் உன்னை பலப்படுத்தி நான் என்னுடைய மந்தையிலே அநேக ஆத்துமாக்களை ஆடுகளை கூட்டிக் கொண்டு வரும்படியான கிருபைகளை உனக்கு தந்து உன்னுடைய வாசலை நான் நிலைப்படுத்துவேன், உன்னை வாசலாக பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரத்தில், ஆண்டவர் என்னை ஒரு வாசலாக உமக்கென்று பயன்படக்கூடிய ஒரு வழியாக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். இன்னும் கூட பாருங்க, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எவ்வாறு வாசிக்கின்றோம், நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என்று சொல்லி பாருங்க. நம்முடைய வாசல்களிலே அருமையான கனிகள் நம்மிடத்தில், நம்முடைய ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னால் அநேக விதமான கனிகளை தேடி மக்கள் நம்மிடத்திலே வருவார்கள் இல்லையா? இன்றைக்கு நம்ம கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அந்த கனியுள்ள அந்த கனியை பறித்து புசிப்பதற்கு அந்த வாசல் வழியாக மக்கள் உள்பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாசல் வழியாக நம் மூலமாக மனிதர்கள் உள்ளே நுழைந்து அந்த அருமையான கனிகளை புசிப்பதற்கு, நம் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை வந்து அடைவதற்கு நாம் ஒரு வாசலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையாகிய வாசலை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாசல் உமக்கு நேராக எப்போதும் திறந்திருக்க வேண்டும். உம்முடைய பணியை, உம்முடைய தூய்மையான அந்த பணியை நான் செய்வதற்கு என்னுடைய வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய வாசல் எப்பொழுதும் ஆண்டவருக்கு என்று திறந்த நிலையிலே இருக்கும் பொழுது மாத்திரமே அநேகர் வந்து நம்முடைய வாழ்க்கையின் கனியை அவர்கள் புசிக்க முடியும். அருமையான கனிகளை அவர்கள் புசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆண்டவருக்கென்று அநேகரே அவருக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக தேவன் பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாசலாக இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகின்றார். நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை இந்த புதிய ஆண்டிலே நீர் எப்படியெல்லாம் பயன்படுத்த விருப்பம் வைத்துள்ளீரோ அப்படியெல்லாம் என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்ம கெஞ்சுவோமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நல்ல இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த 5ஆம் நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை வாசலாக பயன்படுத்த விரும்புகின்றீர். உடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்று மக்களை கூட்டி சேர்க்கிற ஆண்டவரே, ஒரு வாசலாக நீர் எங்களை இந்த புதிய மாதத்தை எங்களை பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் அநேகரை அண்டையிலே கூட்டி சேர்க்கிற ஒரு வாசலாக நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களிலும் குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீர் விரும்புகிற ஒரு வாசலாக, நீர் உட்பிரவேசிக்கிற ஒரு வாசலாக, மக்கள் அநேகரை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று உட்பிரவேசிக்க செய்கிற ஒரு வாசலாக அப்பா நான் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே கெஞ்சி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாசலாக நீர் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தனை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையில அனுபவித்த கசப்புகள், துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் முடிந்து போய் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நீர் அவர்களுக்கென்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரை கர்த்தனை சித்தம் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று பயன்படுத்தும் ஒரு வாசலாக நீர் அவர்களை மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீ பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை